பக்கமே ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணாங்க, அந்த பசிபிக் கடலோட கடல் மட்டத்துடைய வெப்பம் சராசரியோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எல் நீனோ. நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷம் வறட்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எல் நீனோ காரணம்னு சொல்லுவாங்க. அந்த எல் நீனோவை தெரிஞ்சுக்கணும்னா அந்த பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் வெப்பம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது சராசரி வெப்பத்தோடு அதிகமாக இருந்தால் அந்த வருஷம் பருவமழை குறைவு, எல் நீனோ ஆண்டு. அதுவே சராசரி வெப்பத்தோட குறைஞ்சி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லா நீனா, அந்த வருஷம் கடுமையான மழை பெய்யும். இந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சிக்காம பருவமழை இங்கேருந்து பெய்யுமா பெய்யாத வானத்தில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நடக்காது. அப்போது நாம் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்தோட விளைவை நாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு உலகளாவிய அறிவு நமக்கு தேவைப்படுது. பழையபடி குறுகிய வட்டத்தில் மட்டும் இனிமேல் சிந்திக்க முடியாத ஒரு சூழலை இந்த காலநிலை மாற்றம் நமக்கு ஏற்படுத்தி உள்ளது. இப்போ அது மட்டும் கிடையாது, ஒரு இப்போ நீங்கள் சில பேருக்கு யோசனை இருக்கலாம், இங்கே பெய்ய வேண்டிய பருவமழைக்கு ஏன் நம்ம பெருநாட்டு கடலை பற்றி யோசிக்கணும்னா உண்மையிலேயே அப்படியான ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸ் உள்ளுக்குள் உள் இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் இன்னமும் தொடர்ச்சியாக நகர்ந்துட்டு இருக்க முடியாது. அதாவது பனை மரத்தில் தேள் கொட்டினா தென்னை மரத்தில் நெறி கட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இது ஏற்க அப்படி தான். அங்கே ஒரு மாற்றம் நடந்தால் தான் இங்கே இந்த நிகழ்வு நடக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை அந்தந்த இடத்துக்கு அந்தந்த இடத்தோடைய காலநிலை சுவிட்சை அந்தந்த இடத்துக்கு மேலே வச்சுக்கல. அது வேற எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கு. அது தெரியாமல் நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் நான் பார்க்க விவசாயிகள் மாதிரியான ஒரு அப்பாவிகளை என்னால் பார்க்க முடியல. யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் பின்னாடி தாங்க ஏன் அப்படின்ட்டு அப்படி செய்யும்போது என்ன பண்ணுறாங்க, ஏன் நம்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுறான்னா, எதையாவது சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பை கட்டிட்டா மேலேருந்து மழை கொட்டும் அப்படிங்கிற மாதிரியான தவறான வழி நடத்தல்கள் இங்கே இருக்குது. இது ஒரு விவசாயிகள் நம்பலாம், சூழலியலுக்கு நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வாட்டர் சர்க்குலேஷன்ங்கிற அறிவியலை மிக தவறான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு வியாக்கியானம் பண்ணுறது. நம்ம அதுக்குள்ளே சிக்கிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால், இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் விவசாய அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் காலநிலை மாற்றத்தை சந்திக்க முடியாது, அதன் ஆபத்தை சந்திக்க முடியாது. இந்த இடத்துல உலகத்தில் 3 பிரிவினர் தான் காலநிலை மாற்றத்தை களத்தில் அனுபவிக்கிறாங்க. அதில் முதல்ல பழங்குடிகள், 2வது மீனவர்கள், 3வது விவசாயிகள். இப்போ பழங்குடிகள் பற்றிய ஒரு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எப்படி விவசாயிகள்கிட்ட ஒரு பாரம்பரிய அறிவு மரபு சார்ந்த அறிவு இருக்கோ அதே போல் இவங்களுக்கும் இருக்குது. அந்த பிரிவினுடைய அறிவை எப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு பழங்குடியோடைய அறிவை சொல்கிறேன்னா, ஒரு வடநா மாநிலத்தில் பேர்ச மரம்னு சொல்கிறாங்க, த ஃப்ரேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். அந்த மரத்தோட நெத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 நெத்து உள்ள காயை அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த தென்மேற்கு பருவமழை வரையறதுக்கு முன்னாடி அந்த நெத்தை போய் பார்க்குவாங்க. அதில் அந்த முதல் நெத்து உப்பி இருந்துச்சுன்னா அந்த பருவமழையோடைய ஆரம்ப கட்டத்தில் நல்ல மழை பெய்யும். நடுநெத்து உப்பி இருந்துச்சுன்னா அது மையத்தில் அந்த மழை பெய்யும். கடைசி நெத்து உப்பி இருந்தால் அது என்ன செய்யும்னா அந்த பருவமழையோட கடைசி பருவத்தில் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இந்த 3 நெட்டுக்களும் சீராக இருந்தால் அந்த ஆண்டு பருவமழை சீராக பெய்யும் அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா, இப்போ சொல்கிறாங்க, அவங்க போக சொன்ன மரம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னால், பூ பூக்குவ பருவமே தவறிடுச்சு அப்படிங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எளிமையான உதாரணம், மார்கழி மாதம் நம்ம ஊரில் பெண்கள் கோலம் படப்பும் போது தலையில் டிசம்பர் பூ இருக்கும். இப்போ டிசம்பர் பூ டிசம்பர் மாதத்தில் பூக்குதா? இல்லை. பிப்ரவரி மாதம் பார்க்கறது கூட கஷ்டமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இதுதான் எளிமையாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய காலநிலை மாற்ற பாதிப்பு. அப்போ இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்கள். அதே போல் ஒரு கடலில் நான் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர் சந்திக்கும் போது ரொம்ப அழகாக சொன்னார். அதான் மீனவ பாரம்பரிய அறிவு கொண்ட அந்த மீனவர்களை சேலாளின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு 8 காற்றுகள் தான் தெரியும். ஆனால் குமரி மாவட்ட மீனவர்களுக்கு 16 வகை காற்றுகள் தெரியும். அந்த 16 வகை காற்றுகள் எந்தெந்த பருவத்தில் வீசுது, அப்போது கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டம் எந்த திசையில் வீசுதுங்கிறதுல இது 2ம் சந்திக்கக்கூடிய புள்ளியை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வகை காற்றும்
இந்த வகை நீரோட்டமும் இணையும் போது இந்த வகை மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த மீனவர்களுடைய பாரம்பரியமான அறிவு. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னாவே, அவர் இந்த கடல் ஓரமாக போய் நிற்பாங்களாம் பழைய ஆட்கள். அந்த கடல் ஓரமாக போய் நிற்க போகும்போது அந்த அலை வந்துக்கிட்டு திரும்பும்போது அந்த அலையில் வந்து தண்ணி ஈரப்பதமாக இருக்கும்போது வலது காலோடைய கட்டை விரலை வச்சு அழுத்த போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்துக்கிட்டு கடலில் இந்த வகை நீரோட்டம் இருக்குது, இந்த வகை காற்று வீசுது, அப்போ இந்த வலையை எடுத்துட்டு போனால் இந்த வகை மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாரம்பரியமான அறிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அந்த விஷயம்லாம் பொய் சொல்லுது. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கடல் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சிங்க, இப்படி பூமி பொய் சொல்லுது, காலம் பொய் சொல்லுது அப்படின்னு விவசாயிகள் இவங்கெல்லாம் பேசக்கூடிய அந்த மொழி, சாதாரண மொழி இருக்குல்ல, அதுக்கு விஞ்ஞான மொழியில் பேசப்போனால் அதுதான் காலநிலை மாற்றம். அப்போது அந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான எல்லோருடைய வாழ்விலும் ஊடுருவி வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மரபு சார்ந்த அறிவு இப்போ இந்த எல்னினோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சொன்னேன் இல்லையா, அந்த எல்னினோன்னு பேர் வச்சவரே மீனவர்கள் தான். அப்போ இந்த ஒரு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எல்னினோவர் தான் பின்னால் வந்த சயின்ஸ் வந்து சதர்ன் ஆஸ்திரேலியேஷன் வார்த்தையை சேர்த்து இன்னைக்கு என்சோ அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. அப்போது அறிவியல் கூட யாரை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பழங்குடிகளில் மீனவ பழங்குடிகளுடைய அறிவை சேர்த்து பயன்படுத்தக்கூடிய அளவு இங்கே இருக்குது. இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம தமிழாக பேச வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு விவசாயிகள் எங்கள்கிட்ட இருந்து இயற்கை நல்லா ஒன்று சொல்கிறோம்னாங்க, அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். இயற்கை விவசாயமோ செயற்கை விவசாயமோ காலநிலை மாற்றம் கருணை காட்டாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் இயற்கை விவசாயத்தை அதை மீறி போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அந்த நன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 2000-3000 ஆண்டுக்கால விவசாயிகளுடைய அறிவு என்பது உலக சராசரி வெப்பம் 15 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது, நிரந்தரமாக இருக்கும்போது உருவான அறிவு. ஆனால் இன்னைக்கு அது கிட்டத்தட்ட இன்னும் 1 டிகிரி ஏறி அது பெய்ய போகும்போது அந்த இடத்த வந்து அது நம்மளுடைய அந்த வழக்கமான அந்த பாரம்பரிய அறிவு நம்மளை கைவிடக்கூடிய சூழலில் நாம் இப்போது வாழ்கின்றோம். அப்போ என்ன ஆகணும், ஒரு புதிய அறிவை தேடணும். அந்த புதிய அறிவை தேடுவதற்கு என்பது இன்றைக்கு அதை தான் நான் சொல்கிறேன், இன்டகிரேட்டட் நாலேஜ். மீனவர்களுடைய அறிவு, பழங்குடிகளுடைய அறிவு, விவசாயிகளுடைய அறிவு, இது மூன்றும் ஒன்று சேர்ந்தால்தான் இன்றைக்கு காலநிலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அறிவுக்கு இதற்குள்ள ஏற்பாட்டை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மிக கவனமாக செயல்படுத்த முன்வர வேண்டும். ஏன் இந்த 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் மேலே போச்சுன்னா விவசாயத்தில் என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னீங்கன்னா 10% விளைச்சல் குறையும். அது உங்களுடைய கணக்கு இல்லாமல். ஏன்னா கார்பனோடைய அதிகத்தினால விவசாயத்தில் இரவு நேர சுவாசம் அதிகரிக்குது. அந்த இரவு நேர சுவாசம் அதிகரிக்கிறதுனால அந்த பயிர்களுடைய வளர்ச்சி திறனும் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுது. நீங்கள் எல்லாம் போடுவீங்க, ஆப்பிரிக்காவில் அப்படி தான் செஞ்சாங்க, எல்லாம் கச்சிதமாக செஞ்சாங்க. ஆனால் எதுவுமே இல்லை, நல்ல மழை இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எல்லாம் செஞ்சு ஒரு சோதனை பண்ணி பார்க்கும்போது விளைச்சல், மக்காச்சோள விளைச்சலில் குறைவு ஏற்பட்டுச்சு. என்ன காரணம் போகும்போது அந்த இரவு நேர வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது கார்பன். அப்போ அந்த வகையில் வந்து பார்க்க போனால் ஒவ்வொரு வகை இது வந்து நம்மளோட இதுக்கு வந்து அவங்க அந்த கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பாரம்பரியம் ஆப்பிரிக்க விவசாயிகளுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்போ நாம் எந்த அளவுக்கு அதை முன்னெடுக்க முடியும்? இன்னைக்கு இயற்கை வேளாண் பொருட்களை பற்றி சந்தைப்படுத்தலை பற்றி கவலைப்படுவது நியாயமான கவலை. அந்த இயற்கை வேளாண் சந்தைப்படுத்துறதுக்கு முன்னாடி உற்பத்தி வரணும். உற்பத்தி வரத்துக்கு முன்னாடி அதை பாதிக்கக்கூடிய காலநிலை மாற்றம் பற்றிய அறிவும் நம்மளுக்கு வரணும். இந்த காலநிலை மாற்றம் பற்றிய அறிவை பற்றி பொதுவாக பேசணும்னா, உலகத்தில் சூழலியல் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டிப்பிங் பாயிண்ட் உலகத்தில் மொத்தம் 14 இடம், அமேசான் காடுலேருந்து பல இடங்கள் வகையில் குறிப்பிடுவாங்க. அதில் பெரும் பகுதி கடல் மண்டலம். கடலில் தான் இந்த பெரும்பான்மையான டிப்பிங் பகுதி. ஆர்டிக் பகுதி என்ன சொல்லுவாங்க, த கேபிட்டல் ஆஃப் த கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஏற்படக்கூடிய சிறு மாற்றம் கூட உலகத்தில் இன்னொரு இடத்துல பெரிய பேரழிவுகளை கொண்டு வருது. நீங்கள் எதுவும் கேட்கலாம், அந்த தென்னமாவன் பணமாவன் கதை தான். சரி, அதையே நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் தென்னிந்தியா முழுக்கத்துக்கு ஒரு பெரிய மழைன்னு சொல்லக்கூடிய பெரிய மழை செஞ்சு விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்திச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் தெரியலை, பதில் தெரியலை. பழக்கத்துக்கு மாவா பெய்யுது, அது நேவிடி
மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தமிழ் அழகான சொல் இருக்கு, நீர்வீதின்னு. அந்த நீர்வீதினால பாதிக்கப்படும். அந்த நீர்வீதி ஏன் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச். அதாவது 1°C வெப்பம் வரும்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் தண்ணீரின் எடை 7 மடங்கு அதிகரிக்கும். அந்த எக்ஸ்ட்ரா வர 7 மடங்கை சுமக்க முடியாம அது எங்க பெய்யுதோ, அது எங்க பெய்யுது எப்படி பெய்யும் தெரியாது, ஆனா பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமலும் போயிடும், ஒரே சமயத்தில் பெஞ்சும் தீர்க்கணும். அப்ப அந்த 7 விழுக்காடு அளவுக்கு அந்த மழை தண்ணீர் வந்து மேலே போகும்போது அது எதையாவது ஒரு இடத்துல கொட்ட வேண்டிய சூழல் ஏற்படுச்சு. இப்போ சென்னையில் 2021 பெஞ்ச அந்த மழைக்கு என்ன காரணம்னு கேட்டு ஆய்வு பண்ண போகும்போது ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் 2வது அடுக்கான ஸ்ட்ராட்டோஸ்கோபிக் அடுக்கில் ஒரு 10 நாள் திடீர்னு 50 டிகிரி அளவு பனிப்பிரதேசம் 50 டிகிரி அளவுக்கு சூடாயிடுச்சு. அந்த சூட்டை அங்கே இருந்த உணர்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எஸ்கிமோக்கள் என்னும் பழங்குடிகளும் அதற்கடுத்து நார்வேஜியன் மீனவர்களும். இந்த 2 பேருக்கும் அது தெரிஞ்சிச்சு என்னமோ நடக்க போகுதுன்னு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அது விளைவு அங்கே நடக்கலை. எங்கே நடந்துச்சு? தென்னிந்தியாவில். அப்போ இந்த மாதிரியான பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒருவேளை நமக்கு இப்போ சின்ன நினைச்சு பார்ப்போம், அந்த பழங்குடிகளுடைய அழிவு தொடர்பும் அந்த மீனவர்களுடைய அழிவு தொடர்பு இருந்துச்சுன்னா நம்மளை தற்காத்துக் கொள்ள ஒரு வழி ஏற்படும். இந்த ஒருங்கிணைப்பு இன்னைக்கு காலத்தின் தேவையாக இருக்கிறது. வெறுமனே நம்ம ஒரு இடத்தை வச்சுக்கிட்டோ ஒரு குறிப்பிட்ட சிந்தனையோ செய்யறதுக்கு 2000 ஆண்டுகளாக நம்மளை அனுமதித்த இயற்கை இனி காலநிலை மாற்றம் என்ற பெயரில் அதை தவிர்த்து வந்துட போகுது. இந்த இடத்துல இதுக்குள்ள பாதிப்புகள் நிறைய இருக்கு. புதிய புதிய பூச்சிகள் வந்து உருவாகி அதிக அளவில் இனப்பெருக்கம் செஞ்சு பாதிக்கப்பட போகுது. அதே மாதிரி பல விஷயங்கள் இந்த விவசாய பயிர்கள் சார்ந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளை பின்னால் செஷனில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதனால் நான் அதை கடந்து கடைசியாக ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். காலநிலை மாற்றத்தை பொதுவாக நான் சொல்கிறேன். காலநிலை மாற்றத்தை கணிக்கிறதுக்கு பொதுவாக எப்படி சமாளிக்கலாம்னா தனித்தலும் தகவமைத்தலும் சொல்லுவாங்க. அதாவது அடாப்டேஷன்ஸ் அண்ட் மிட்டிகேஷன். இந்த அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன்ங்கிறது பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய பார்வை. இதை தவிர்த்து 3வது பார்வை ஒன்று உண்டு. அது இஃபெக்டிவ் மைக்ரோ கிளைமேட் மேனேஜ்மெண்ட். அதாவது திறன்மிகு முன் காலநிலை செயல்பாடு. இந்த செயல்பாட்டை மிக அணுக்கமாக 2 இடங்களில் செல்லும். சொன்னாங்க இல்லையா, இதை யார் செயல்படுத்தி எடுத்துட்டு போக முடியும்னா இந்த 3 இன மக்களும் தான். யாரு? பழங்குடிகள், மீனவர்கள், விவசாயிகள். ஆக கிராப் ஈக்காலஜின்னு சொல்லுவாங்க. இந்த கிராப் ஈக்காலஜி பயிர் சூழலியலுக்கும் இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ கிளைமேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இது தொடர்பான விவாதங்களை இந்த இளைஞர்கள் கருத்தில் கொண்டு அதை முன்னெடுக்க வந்தால் பிற்காலத்தில் இந்த இயற்கை விவசாயமோ மற்ற விஷயங்களை நம்மளுக்கு முன்னுணர்ந்து செயல்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்கு. இறுதியாக இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்த இளைஞர்களுடைய விஷயத்துக்கு வர எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒரு மலையாள சூழலியல் எழுத்தாளர் இருக்கார். அவர் எனக்கு ஒரு தகவலை சொன்னார். என்ன தகவல்னா, மீனாட்சில் அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. ஆற்று பாசனம், நிறைய நெல் விவசாயம். அவர் போன தலைமுறையில் குஞ்சவரட்சன்ட்டு அங்கே ஒரு விவசாயி இருந்தார். அவர் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக ரப்பர் விவசாயத்துக்கு மாறுறாங்க. ரப்பர் விவசாயத்துக்கு மாறினப்போ இதுக்கு கவலை என்னடாது, மனுஷனுக்கு சோறு போடுற வயிற்றுக்கு சோறு போடுற உணவை விட்டுட்டு இவங்க பணத்துக்கு சோறு போடுற ரப்பருக்கு மாவிட்டாங்களேன்னு போய் அந்த இளைஞர்கள்ட்ட கேட்குறாரு, ஏன்பா உங்களுக்கு பசிச்சா ரப்பர் பலையா கொடுப்பீங்க அப்படின்னு. அப்போ அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க, ரப்பருக்கு தான் நிறையா பால் கிடைக்கும், அந்த பாலில் வச்சுக்கிட்டு அரிசி வாங்கிக்கலாங்க. அரிசி எங்கேருந்து வாங்குவீங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறையா போடுவாங்களே, அங்கேருந்து வாங்கிக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டாங்க. என்ன பெருசு, எங்கள் பதிலை கேட்டு வாயடிச்சு போச்சா அப்படின்னு இருக்காங்க. அது உடனே சொன்னா, இல்லை தமிழ்நாட்டிலையும் உங்களை மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்ச நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன் நான். ஆனால் என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வாறு சிந்திக்கவில்லை. உணவு பாதுகாப்பையும் உணவுகள் பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இப்படி ஒரு மாநாடை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய கவனம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.